ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் யம்மியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் கேக். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணணும். நான் கையில் தான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா இது நல்லா வேகமாக பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் நல்லா அடிச்சுட்டு இது கூட பவுடர் சுகர், அதாவது பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சர்க்கரை வந்து கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை மிக்சியில் பவுடர் பண்ணி இப்போ இதில் சேர்க்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான கேக் ரெசிபினே சொல்லலாங்க. ஏன்னா இதில் மைதா நான் சேர்க்கல. அதுக்கு பதிலாக கோதுமை மாவு வீட் தான் சேர்த்துருக்கேன். ஸோ கேரட், கோதுமை மாவு இதெல்லாம் இருக்கறனால நம்மளுக்கு கேக்லேயே ஒரு நல்லா ஹெல்த்தியான ஒரு கேக்காக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது. ஸோ இந்த சர்க்கரையோடு சேர்த்து இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும். நான் கையில் பீட் பண்ணதுனால ஒரு 15 நிமிஷம் போல் இதை பீட் பண்ணி எடுத்தேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 5லேருந்து 7 நிமிஷம் இல்லை 10 நிமிஷமே இது போதுமானதாக இருக்கும். ஸோ முன்னைக்கே எப்பயும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் முன்னாடி எல்லோவாக இருந்தது, இப்போ பேல் எல்லோ லைட்டாக அந்த ஒயிட் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும், இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இது கூட இப்போ நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் இல்லை வெஜிடபிள் ஆயில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சேர்க்கணும். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 மில்லி போல் நான் சேர்க்குறேன். இதில் முட்டை நீங்கள் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கலாம். 100 மில்லி அளவு தயிர் சேர்த்து நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 ட்ராப் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துருக்கறனால கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் சேர்த்தா தான் அந்த முட்டையோட வாசனை நம்மளுக்கு வராமல் இருக்கும். நீங்கள் தயிர் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா உங்ககிட்ட பைனாப்பிள் எசன்ஸ், ரோஸ் அந்த மாதிரி வேறு எதாவது ஃப்ளேவர் இருந்தால் கூட சேருங்க. நல்லா தான் இருக்கும் அந்த ஃப்ளேவர். அடுத்து நம்ம இதில் மாவு சேர்த்துடலாம். கோதுமை மாவு வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ 200 கிராம் கோதுமை மாவுக்கு 100 கிராம் சர்க்கரை பொடிச்சு சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்திங்கனாலும் 100 கிராம் தயிர் அண்டு எண்ணெய் வந்து 100 மில்லி இருக்கணும். இதுதான் கரெக்டான அந்த அளவு. அண்ட் இது பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் ஒரு ஃபுல் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக அதில் சேர்க்கணும். நான் அடுத்து சேர்க்குறது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, அது ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சிட்டு சேருங்க. மாவு கலந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோல்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, திருப்பி திருப்பி விடுற மாதிரி, அந்த மாதிரியே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கோதுமை மாவுனால அது கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் வராமல் போயிடும். மைதா மாவு சேர்த்திங்கனாலுமே நீங்கள் அப்படி தான் செய்யணும். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. அடுத்து நம்மளுடைய கேக்கோட ஹீரோ கேரட். ஸோ இந்த சைஸ் உள்ள கேரட் வந்து நான் 2 துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த கேக் மிக்சரோடு சேர்த்துடலாம். இதையும் மெதுவாக அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பட் நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த பால் சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்படியே நம்ம பேக் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் நான் வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சு அதை 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் கேக் மிக்சர். நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் எண்ணெயோ நெய்யோ தடவி சுற்றி க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், அதாவது தடவிட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டு கோதுமை மாவை ஃபுல்லி டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். கோதுமை போட்டுட்டு அப்படியே தட்டி தட்டி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் இருக்கனால அப்ளை ஆகிடும். மீதி இருக்கிறத கீழே கொட்டிடுங்க. இப்போ அந்த கேக் மிக்சரை இதோட சேர்த்துடலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கேக் எப்போ செஞ்சாலும் இந்த சடங்கு கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் இந்த கேக்குக்கு. அதாவது அந்த பாத்திரத்தை எடுத்து தட்டி விடுறது, ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதை நீங்கள் அவனில் செய்ய போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 40லேருந்து 45 மினிட்ஸ் ஆகும். நம்ம பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு வந்து இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 45லேருந்து 50 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 45 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். ஒட்டாமல் வந்திருக்கு. கேக்கும் நல்லா உபி வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே கூல் டவுன் ஆகட்டும். 15 நிமிஷம் அதை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நல்லா கூலாகிடுச்சு. ஒரு கத்தியை வச்சு சுற்றி அந்த கேக்கை வந்து எடுத்து விடுற மாதிரி பண்ணிடலாம். அவ்வளோலாம் ஒட்டவே இல்லை, ரொம்ப நீட்டாக வந்திருந்தது. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் பாருங்க பார்த்திங்கன்னா அதை நான் எடுக்க கஷ்டப்படவே இல்லை, அதுவாக வந்துருச்சு. ஸோ ரொம்ப அழகாக வந்துருச்சு நம்மளோட கேக்கு. பார்க்கவே எம்மியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ளேக்கியாக வந்திருக்கு மேலெலாம். அந்த கேரட் சேர்த்தனால அந்த கலரும் ஆரஞ்சு கலரில் நல்லா வந்திருக்கு. கேக் அந்த கேரட் ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கை வெறும்னு அப்படியே சாப்பிட்டாவும் நல்லா தான் இருக்கும். பட் அது கூடயே வந்து ஐஸ்கிரீம் எதாவது வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபாரினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபாரினில் அந்த கேக்லாம் செஞ்சாங்கன்னா கேரமல் சாஸ்னு ஒரு சாஸ் செஞ்சு அதை மேலே ஊற்றி சாப்பிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதில் பட்டரு, அப்புறம் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை இது மேலே ஊற்றி சாப்பிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு கேக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.